அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சப்ஜெக்டுகள் சம்மந்தமாக என்னுடைய கருத்துக்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேனல் பேர் வந்து அண்ணே வணக்கம். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சரியான சப்ஜெக்ட் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நானும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். டைம் கிடைக்கும்போது என்னுடைய இந்த சேனல் மூலமாக என்னுடைய கருத்துக்களை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பலவிதமான சப்ஜெக்ட் இதுதான் கிடையாது, எல்லா விதமான சப்ஜெக்டுகளை குறித்தும் என்னுடைய சேனலை வந்து நான் வந்து வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து எனக்கு கண்ணில் பட்டது ஒரு சரியான சப்ஜெக்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியோடைய முதலாளியோ அல்லது அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியோ எல்லாராலும் விரும்பப்படுவதற்கு ஒரு 8 காரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இந்த 8 காரணம் வந்து அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய முதலாளியோ அல்லது உயர் அதிகாரியோ தலைமை செயல் அதிகாரியோ கடைபிடித்தார் அப்படின்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள், அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் அங்கேருந்து போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நான் பேச போகின்ற விஷயம். அந்த 8 காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனியுடைய முதலாளிக்கோ அல்லது தலைமை செயல் அதிகாரிக்கோ நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய கம்பெனியில் சில பேர் பார்த்திங்கன்னா நேர்மை இல்லாமல் வேறு அதாவது நேர்மைக்கு புறம்பான சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கிறது அந்த பணியாளர்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு நினச்சிக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், இதனால் பிற்காலத்தில் வந்து இன்றைக்கி இல்லாட்டாலும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தனக்கு ஆபத்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து நல்லா புரிஞ்சிட்ருப்பாங்க. அதனால் வந்து அங்கேருந்து சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதான் விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து அந்த கம்பெனி முதலாளியே வந்து இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தனக்கு ஆதாயம் இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து அதை இது பண்ணுவாங்க. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து நாம் இதை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆதரவு, அதாவது கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு கடையாக இருந்தாலும், சாதாரண கடையாக இருந்தாலும் சரி, அதில் வேலை பார்க்கக்கூடிய பணியாள் வந்து நல்ல கொஞ்சம் திறமையானவனாக இருக்கான் அப்படின்னா அந்த முதலாளி வந்து என்ன பண்ணுவார், அவனுக்கு ஊக்கம் கொடுத்து அவனையும் ஒரு கம்பெனி முதலாளியாக ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த பணியாளுக்கு வந்து அந்த முதலாளி மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவங்க சொல்லாமலே நிறைய விஷயங்கள் வந்து அந்த பணியாள் செய்கிறதுக்கு இது ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும். அதனால் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கம்பெனி முதலாளியாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, பணியாளர்கள் செய்யக்கூடிய வேலை திருப்திகரமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிப்பதற்கு தயங்கவே கூடாது. என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் கூட இந்த கம்பெனியில் ஒரு பாராட்டு கிடையாது, ரெக்கக்னிஷன் கிடையாதுயா, என்னையா கம்பெனி அப்படின்னு சொல்லி வெறுத்து பேசக்கூடிய பணியாளர்கள் நிறைய கம்பெனியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த முதலாளியை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவோ பிடிக்காது. எப்படியாவது சீக்கிரமாக அந்த கம்பெனியை விட்டு போகணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கம்பெனிகளில் வந்து பார்த்திங்கன்னா முதலாளியவோ இல்லைன்னா வந்து அந்த கம்பெனி சிஇஓவையோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்க்கவே முடியாது. ரொம்ப அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ரொம்ப விதிமுறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக வந்து அவங்க எடுத்துப்பாங்க. யார்கிட்ட கேட்டு உள்ளே வந்த, என்கிட்ட கேட்காமே உள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய முதலாளிகள்லாம் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும், இவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும், குதிரை கொம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா பணியாளர்களுடைய என்ன ஓட்டங்கள், அவங்களுடைய அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களால வந்து முதலாளியால் வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நல்ல விஷயம் சொல்கிறது கூட அவங்க வருவாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களை பார்க்க முடியல அப்படின்னா அது இந்த ஒரு விஷயம் வந்து அந்த சஜஷன் அப்படிங்கிறது வந்து இந்த முதலாளிக்கு
தெரியாமலே போயிடும். அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு லாஸாக தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா அது வந்து கம்பெனிக்கு பெரிய அளவில் ஒரு இது பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும், சாதகமான விஷயமா இருக்கும். அதை மிஸ் பண்ணக்கூடிய நேரத்தில், அதாவது முதலாளியை நேரடியாக எந்த நேரத்துலையும் போய் பார்க்க முடியாத நிலைமையில் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு தான் ஏற்படுத்துமே தவிர அது சாதகமாக இருக்கவே முடியாது. அதனால் வந்து கம்பெனி முதலாளி அல்லது தலைமை செயல் அதிகாரி பணியாளர்களால் எந்த நேரமும், அதாவது ஈஸியாக அவரை வந்து அணுகக்கூடிய அளவில் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சாதாபம், அனுதாபம், எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் ஏதோ ஒரு சிக்கலில் இருக்காங்க அப்படின்னா, இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸ்லேருந்தே வந்து நிறைய முதலாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ்லேருந்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன சிக்கல், என்ன பிரச்சனை, யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு இதில் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு அனுதாபம் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த முதலாளியை வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியாளருக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அந்த முதலாளிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அதே மாதிரி வந்து பேச்சில் வந்து முதலாளியினுடைய பேச்சில் வந்து கண்டிப்பாக இனிமை அப்படிங்கிறது இருக்கணும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து முதலாளி வந்து எப்பவும் கோபமே படாமல் எப்போ பார்த்தாலும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா ஈஸியாக எல்லோரும் வந்து தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. அவரை முதலாளி மாதிரி நினைக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டு மாமா மாதிரி நினைப்பாங்க, இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிட்டு ஈஸியாக வந்து அவங்கள ஏமாற்றிடுவாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது பேச்சில் இனிமை அப்படின்னா முதலாளிங்கிறவர் எந்த அதாவது தவறு செய்யும்போது கண்டிக்கிற இது இருக்கும்போது அதே சமயத்தில் அதை அடுத்த செகண்டே வந்து அதை அடுத்த நிமிஷமே வந்து மறந்துட்டு ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு பணியாளருடைய ஒரு நல்ல செயல்திறனை பாராட்டக்கூடிய விஷயத்தில் வந்து அந்த இதை வந்து ஈஸியாக மறந்துடணும். பேச்சில் வந்து நல்ல இனிமை காட்டணும். கடுகடு சிறுகிடுச்சுன்னு எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பணியாளருக்கும் அவர் சொல்ல வந்த விஷயத்தை அந்த முதலாளிகிட்ட சொல்லாமலே மறைக்க தான் பார்ப்பாங்க. அதை வந்து அவர்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இது சொல்கிறதுனால நம்மளை ஏதாவது கோச்சுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைப்பாங்க. இது வந்து கம்பெனிக்கு கண்டிப்பாக வந்து பாதிப்பை தான் உண்டு பண்ணும். அந்த முதலாளி வந்து எப்போவுமே வந்து எதாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேசுங்க அப்படின்னு சொல்லி இனிமையாக பேசும்போது தான் வந்து பணியாளர்கள் வந்து கம்பெனியில் ஏதாவது தப்பு நடக்குது, யாராவது தப்பு பண்ணுறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு, அதாவது உண்மையிலேயே தவறு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை கூட வந்து முதலாளிகிட்ட ஈஸியாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு அந்த முதலாளி நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. இதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பணியாளர்கள் வந்து முதலாளிகிட்டேருந்து அந்த விஷயத்தை மறைச்சிருவாங்க. அதனால் வந்து முதலாளிகள் வந்து பேச்சில் வந்து ஒரு இனிமை கண்டிப்பாக பணியாளர்கள் மேலே காட்டினாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சாதகமான விஷயமாக இருக்கும் கம்பெனிக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் 7வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும் முதலாளிக்கு. அதாவது அவங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். எப்பவுமே தான் சொன்னதை தான் செய்யணும், உன் இஷ்டத்துக்கு வேலை பண்ணக்கூடாது, சம்பளம் உனக்கு நான் தரேனா இல்லைன்னா வேறு யாராவது தராங்களா அப்படி இப்படின்லாம் கேட்குற மாதிரியா இருந்தது அப்படின்னா பணியாளர்கள் தங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து ஒரு பணியாளர்களுடைய திறமை வெளியில் தெரியாமல் போயிடும். அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய திறமையை அந்த கம்பெனி முழுமையாக யூஸ் பண்ணக்கூடிய இதில் வந்து அதை மிஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக அந்த முதலாளிக்கும் சரி கம்பெனிக்கும் சரி பாதிப்பை தான் உண்டு பண்ணும். அதனால் வந்து கம்பெனி முதலாளி வந்து பணியாளர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தணும், உன் திறமையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே அதுக்கப்புறம் ஏதாவது இவர் சஜஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது, இல்லை இன்னமும் அதை வந்து மேம்படுத்தின தேவை இருந்தது அப்படின்னா அதை வந்து முதலாளி பணியாளர்கள்கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம், அந்த
விஷயத்தை அந்த வேலையை வந்து இன்னும் ஈஸியாக முடிக்கிறதுக்கு இது பண்ணலாம். மற்றபடி சுதந்திரம் கொடுத்தா தான் பணியாளர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 8வது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு ஏற்ற கூலி, சரியான ஊதியம், சம்பளம். சில கம்பெனிகளில் முதலாளிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை வாங்கிடுவாங்க, இருக்காங்க அந்த மாதிரி நல்ல வேலை வாங்கிடுவாங்க. ஆனால் சம்பளத்தை கொடுக்கும்போது அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூலியை குறைச்சி கொடுப்பாங்க. இவன்ட்டேருந்து எப்படியாவது சம்பளத்தை குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எந்த ஒரு பணியாளரும் வேலைக்கு ஏற்ற கூலி கிடைக்கல, வேலைக்கு ஏற்ற சம்பளம், சரியான சம்பளம் இல்லை அப்படின்னா எந்த நேரமும் அந்த கம்பெனிலேருந்து பிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான், எண்ண ஓட்டத்தில் தான் வந்து பணியாளர்கள் இருப்பாங்க. ஒரு கம்பெனி அப்படின்னு வந்ததுன்னா அவங்களுக்கு டைம், என்ன நேரம், எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க, எவ்வளவு அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை, சரியான ஊதியத்தை கொடுக்கும்போது தான் அந்த கம்பெனியில் வந்து பணியாளர்கள் நிரந்தரமாக வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. தங்களுடைய திறமையை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு அந்த திறமையை கம்பெனிலேயே காட்டி ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைப்பாங்க. வேலைக்கேற்ற சரியான ஊதியம் கிடைக்கல அப்படின்னா எப்படியாவது வேறு வேலைக்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கூலியை குறைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது கம்பெனிக்கும் பாதிப்பு தான் ஏற்படுத்தும். கண்டிப்பாக பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பார்க்குறோம் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறக்கூடிய மஹிந்திரா, டாட்டா, டிவிஎஸ், இந்த மாதிரி எவ்வளவோ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரிலையன்ஸு, இந்த மாதிரி நிறைய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது. கோடிக்கணக்கான பணம் டர்ன் ஓவர் ஆகக்கூடிய கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை நேரம், அதே சமயத்தில் செய்கிற வேலைக்கு சரியான ஊதியம், இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அந்த கம்பெனிகள் வந்து பெரிய அளவில் முன்னேறி இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த 8 விஷயங்களையும் எந்த கம்பெனி முதலாளி, ஒரு தலைமை செயல் அதிகாரி கரெக்டாக எடுத்துக்கிறாரோ, ஃபாலோ பண்ணுறாரோ, இந்த 8 விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கோ, அந்த மாதிரி முதலாளி வந்து கண்டிப்பாக அவங்க கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களால் கண்டிப்பாக விரும்பக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பார். அதே சமயத்தில் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த 8 விஷயங்கள் இருந்தாங்கன்னா. நன்றி. இந்த மாதிரி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் நிறைய, அதாவது இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கனாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் சில கருத்துக்கள்லாம் இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.